ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த பேக் நெக்கை வந்து நான் பண்ணியிருக்கேன். கொடி டிசைனை வந்து ட்ரேஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பக்கம் வந்திருக்கு அதே கொடி அதே சைஸ்ல தான் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. கொடியை மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொடியை வந்து ஃப்ரேம்க்கும் அடியில இருந்து இந்த மாதிரி வச்சுதான் நான் வந்து ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒரு போர்ஷன் மட்டும் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரியும் பார்டர் வந்து ஒரு டிசைன் கொடுத்துட்டு அந்த பார்டருக்கு மேல ஜர்தோசில வந்து லோடிங், அதுக்கப்புறம் சுகர் பீடு. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொடி டிசைனை வந்து ட்ரேஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்டு ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட கொடி டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து ட்ரேஸ் எடுக்க போறோம். இந்த ட்ரேசிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பிளவுஸோட பேக் நெக் டிசைனை ஃபர்ஸ்ட் நான் வந்து காட்டுறேன். ரொம்பவே சிம்பிளான நெக் டிசைன் தான். ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த பேக் நெக்கை வந்து நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த கொடி டிசைன் தான் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ இந்த டிசைனை வந்து பேக் நெக்கை அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணாமல் இந்த சின்ன கொடியை மட்டும் ட்ரேஸ் எடுத்துட்டு அதையே வந்து அப்படியே பக்கத்தில் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் வந்து நான் ஒரே ஒரு கொடியை மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ட்ரேசிங் பேப்பர்ல இருக்கிற இந்த கொடியை வச்சு ஃபுல் நெக்குக்கும் வந்து அப்படியே வந்து நான் வச்சு ஃபர்ஸ்ட் இங்க வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து இந்த ஆங்கிள் இப்படி வைக்கணும். அடுத்து இந்த ஆங்கிள், அதாவது ஃப்ரேமுக்கும் அடியில இருந்து நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இந்த கொடி டிசைன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா? இந்த சைடு இருந்து இந்த பக்கம் வந்திருக்கு. அதே கொடி அதே சைஸ்ல தான் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ இதே பேப்பரை வந்து நான் இப்போ மேலே இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பரை இந்த ஆங்கிளில், இந்த துணிக்கும் அடியில் இந்த ஆங்கிளில், இந்த ஃப்ரேம்க்கும் பேக் சைடு வந்து நம்ம இப்படி அடி சைடு வச்சோம் அப்படின்னா டிசைன் வந்து நமக்கு தெரியும். அப்படியே பென்சிலில் டைரெக்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க முடியும். இது மாதிரி வரைஞ்சிருவோம். இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்க்கு அடியில் இந்த ஆங்கிளில் ட்ரேஸ் பேப்பரை திருப்பிக்கணும். ஓகேங்களா? இது மேலே இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து இந்த கொடியை வரையும் போது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பேப்பரை இந்த ஆங்கிளில் திருப்பிக்கிட்டு இப்படியே வச்சு நம்ம வரைஞ்சிடணும் ஃப்ரேமுக்கும் அடியில். ஓகேங்களா? இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து இந்த கார்னர் வரைக்கும் வந்துடும். அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரே டிசைனை கண்டினியூஸாக நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதே கொடி தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் வந்து ஒரே மாதிரி டிசைனில் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கிற பேக் நெக்குக்கு வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவுக்கும் நெட்டு கொடுத்துருக்கேன். அந்த நெட்டில் வந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரியும், இந்த போர்ஷனில் வந்து அடியில் வந்து நம்மளோட பிளவுஸ் பீஸ் வந்து இருக்க மாதிரியே பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் இந்த ஸ்லீவுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடியில் வந்து இந்த மாதிரி இந்த கொடியை வந்து ஃப்ரேம்க்கும் அடியில இருந்து இந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சிருக்கேன். அடுத்த இந்த கொடி வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சிருக்கேன். இதே பேப்பரை வந்து திருப்பி வச்சு இந்த ஆங்கிளில் வந்து ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஒரே பேட்டர்ன் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற கொடி டிசைன் வந்து கண்டினியூஸா ஒரு நம்மளோட டிசைன்ல வந்து வருது அப்படின்னா ஃபுல் டிசைனையுமே ட்ரேஸ் எடுக்காம அந்த ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் ட்ரேசிங் பேப்பர்ல ட்ரேஸ் எடுத்துட்டு ஃப்ரேம்க்கு அடியில வச்சு ஈஸியா நம்மளால ட்ரேஸ் பண்ணிட முடியும். இந்த பேக் நெக்கு டிசைன் இதுதான். இந்த ஸ்லீவ் பேட்டர்னுடைய ஃபுல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே டிசைனை வந்து ஸ்லீவுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஒரு டிசைன் கொடுத்துட்டு அந்த பார்டருக்கு மேலே அதே கொடி டிசைன் வந்து இந்த லைனில் வர மாதிரி பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் இங்கே வந்துட்டு 2 கொடி வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து இவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து நான் ட்ரேஸ் பண்ணும்போது தான் சரி இதை ஒரு வீடியோவாக உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து கீழே பார்டரில் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்கும் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்
பேக் சைடு வந்து நான் பிளவுஸ் பீஸை கட் பண்ணல, டிரான்ஸ்பரண்ட் இல்லாம நெட் அட்டாச் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த கொடி டிசைனை வந்து இந்த மாடல்ல 2 சைடும் வந்து கொடி பிளஸ் லீஃப் இருக்கு, அது மாதிரி வந்து ட்ரேஸ் எடுத்திருக்கோம். அந்த கொடி பிளஸ் லீஃபை தான் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். இதுல சின்ன இந்த ஒரு போர்ஷனை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கு பதில் பேக் நெக்ல வந்து டியூப் பீடை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், டியூப் பீடு, சுகர் பீடு, அது மாதிரி வந்து அந்த ஹார்ட் ஷேப் போர்ஷன் இருக்கிற அந்த இடத்துல வந்து பேக் நெக்குக்கு மட்டும் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் பேக் நெக் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட பேக் நெக் வந்திருக்கு. ஃபுல்லாக வந்து சுகர் பீடு ஒரு லைனு, ஜர்தோசியில வந்து லோடிங், அதுக்கப்புறம் சுகர் பீடு. இதுலயே பாத்தீங்கன்னா கொடி டிசைன் வந்து ஃபுல்லா வர மாதிரி இருக்கும். இதுல டேசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், 2 டேசல்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து அப்படியே ரவுண்டா வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து டேசல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஃப்ரண்ட் நெக்கு இங்க கொடுத்துருக்கேன், கிராஸ் கட் இந்த பிளவுஸ் மெட்டீரியல், அதனால கிராஸ் கட் பிளவுஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி கிராஸ் கட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் டிசைன் வந்து இந்த மாதிரி நெட்டட்ல கொடுத்துருக்கேன். ஜர்தோசி பாத்தீங்கன்னா ஆன்டிக் கலர் சூஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா இந்த கோல்டன் கலருக்கு வந்து ஆன்டிக் கலர் கொடுத்தா சூப்பரா இருக்கும், அதனால ஆன்டிக் கலர் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த பிளவுஸோட ஸ்லீவ் அண்ட் நெக் டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ட்ரேசிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரேசிங் வீடியோ அடுத்தடுத்து பண்ண போற பிளவுஸோட டிசைனை வந்து ட்ரேஸ் எடுக்கும் போது வீடியோவா வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ரேசிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச், பாய். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச், பாய்.